நம்மாளு ஒருத்தர் கிணறு ஒன்றை விலைக்கு வாங்கினார். மறுநாள் கடைத்தெருவில் நம்மாளு போய் கொண்டிருந்த போது விற்றவன் அவரை சந்தித்தார். அப்பவே சொல்ல மறந்துட்டேன், இப்போ உங்களை பார்த்த உடனே நினைவுக்கு வந்தது. நான் உங்களுக்கு வித்தது கிணத்த மட்டும்தான், அதில் இருக்கும் தண்ணீரை அல்ல. ஆகையினால் அந்த தண்ணீரை நீங்கள் பயன்படுத்த வேண்டுமானால் மாதம் அதற்கு எனக்கு கட்டணம் செலுத்த வேண்டி வரும். அதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என்றார் விற்றவர். அப்ப நம்ம ஆளு தயங்காமல், நேத்து நானே உங்ககிட்ட சொல்லணும்னு இருந்தேன். நாம இன்னைக்கு நேர்ல பார்த்தது நல்லதா போச்சு. எனக்கு கிணறு மட்டுமே போதும், அதில் இருக்கும் உங்க தண்ணீர் எனக்கு வேண்டாம். ஒன்று நீங்கள் அதில் இருக்கும் தண்ணீரை காலி பண்ணி வெத்து கிணற்றை எனக்கு கொடுங்க, இல்லைன்னா எனக்கு சொந்தமான இடத்துல நீங்கள் தண்ணியை வச்சிருப்பதுக்காக மாதம் வாடகை செலுத்தணும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னாரே. பார்க்கலாம். இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வாழ்க்கையில் நம்மை காப்பாற்றுவது வாக்குவாதமோ வஞ்சகமோ இல்லை, தெளிவான சிந்தனையும் தன்னம்பிக்கையும் தான்.